கார்த்தி தீபா சீரியலில் நாளைக்கு ஒரு சூப்பரான அதிரடியான ப்ரோமோ வந்திருக்கு. ரம்யா வந்து ரியாவை பிடிக்கிறதுக்காக ஐஸ்வர்யா வீட்டுக்கு வந்துடுறாங்க. வேறு லெவலில் கொண்டு போகிறாங்கன்னே சொல்லலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். ரியா வந்து லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் ஐஸ்வர்யா அம்மா ராஜேஸ்வரி வந்துட்டு உனக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னோன்னா, ஆமாம் வழக்கமாக ஏற்கனவே எழுதி கொடுத்தெல்லாம் அந்த லிஸ்ட்டு படி எல்லாம் சமைச்சிருங்க அப்படின்னோன்னே, இவன் என்ன நம்மளை வந்து என்ன நினச்சிக்கிட்டு இருக்கா, இவளுக்கு வந்து சமயக்காரியாகவே ஆக்கிட்டாலே வேலைக்கு அந்த வெறும் அந்த வைரத்துக்காக வந்து எவ்வளோலாம் பாடுபட வேண்டியதாக இருக்குது அப்படின்னோன்னே, என்ன ரியா வந்து கேட்குறாங்க, என்ன மைண்ட் வாய்ஸா, அதெல்லாம் வேலைக்கு ஆகாது, போய் சமைக்கிற வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஐஸ்வர்யாவை சொன்னோன்னே போயிடுறாங்க. அந்த சமயத்தில் தான் கரெக்டாக வந்து காலிங் பெல் அடிக்குது. காலிங் பெல் அடித்தோன்னே வந்து யாராக இருக்கும் அப்படின்னு ஜன்னல் வழியாக ரியாவை பார்க்குறாங்க. பார்த்தா வந்து ரம்யா வந்திருக்கா. ஐயோ இவ வேற இங்கே வந்துட்டாலே என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு டக்குன்னு போய் ரூம் கதவை சாத்திக்கிட்டு ஒளிஞ்சிருந்து பார்க்குறாங்க. அதே சமயத்தில் இந்த பக்கம் வந்து கதவை திறந்தோடனே, என்ன நீ எதுக்கு இங்கே, யார் நீங்கள் அப்படின்னோடனே, நான் வந்து கார்த்தியோட ஃப்ரெண்டு, அதே மாதிரி ஐஸ்வர்யாவுக்கும் ஃப்ரெண்டு தான் நான் அப்படின்னு சொன்னோன்னே, இவ பெருசாக ஃப்ரெண்டாக இவன் பேசுனது கூட கிடையாது, என்னமா புழுகிறா அப்படின்னு, இவ காரணம் இல்லாமல் இந்த பக்கத்துக்கு வரமாட்டாளே அப்படின்னு ரியா வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. பார்த்ததுக்கு அப்புறமேட்டுக்கு, அதுவா வேறு ஒன்றும் இல்லை, நான் வந்து சும்மா உங்கள் ரூம் வந்து பார்க்கலாம், ஐஸ்வர்யா இங்கே தான் இருக்கே அப்படின்னு சொன்னார்ல, இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கதவை திறந்துடுறாங்க. ரூம் கதவை திறந்து பார்த்தோன்னா அதில் வந்து லேப்டாப்பு சாரி இதெல்லாம் இருக்குது. ஆமாம் என்ன ஐஸ்வர்யா வந்து இங்கே இல்லையா, அப்புறம் லேப்டாப்லாம் யார் யூஸ் பண்ணுவா, நீங்களாக யூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறப்ப, நான்லாம் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறப்ப டக்குன்னு வந்து பின்னாடி ரெஸ்ட் ரூம் பின்னாடி கதவுக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்ருக்காங்க. ரியா வந்து அப்போ கரெக்டாக வந்து இந்த தடவை வந்து போன தடவை தான் மண்டபத்தில் அடித்து மிஸ் ஆகிடுச்சு, இந்த தடவை வந்து வசமாக சிக்கனா அடிச்சிட வேண்டியதான் அப்படிங்கிறாங்க. கதவை திறக்கிறாங்க. கையில் வந்து கட்டையோட ரெடியாக இருக்காங்க. கதவை பாத்ரூம் கதவை திறந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு இந்த தடவை வந்து மிஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு ரம்யாவை நினைக்கிறாங்க. அடிப்பாங்களா மாட்டாங்களாங்கிறதோடு முடிச்சிருக்காங்க.